கோரிக்கைகளே காணாமல் போயிடுச்சு. கோரிக்கைகளே சாப்பிட்டு ஏப்ப விட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது 2016 இருந்த கோரிக்கை 2021 தேர்தலில் காணாம போச்சு. இந்த தேர்தலில் சுத்தமாக காணாம போச்சு. அந்த கோரிக்கையவே தின்னு ஏப்ப விட்டாங்க. புரியுதுங்களா? காந்தியாவதி சசிபெருமாள் குறித்தான விவாதங்களே இன்னைக்கு சொசைட்டியில் இல்லை. நம்மாழ்வார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை பெருமையை தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி தெரியல. ஸோ மக்கள் மறதிங்கிறது, மக்கள் ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணுறது, இன்னொன்று கோரிக்கைகள் எழுப்பப்படாமல் போகிறது, இது தலைமைக்கும் ஒரு எப்படி சொல்றது, தலைமை இல்லைங்கிறத ஒரு தேவை இருக்கு, மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் இருக்கு. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்த சசிபெருமாள் மது ஒழிப்பு போராட்டத்தின் போதே மரணமடைந்தார். அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. சேலத்தைச் சேர்ந்தவரான சசிபெருமாள் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களை மட்டுமல்லாது அரசியல்வாதிகளின் கவனத்தையும் ஈர்த்தவர்.